மடுமாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வந்தனங்கள். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, 2025 ஆண்டு மீண்டும் ஒரு தபசு காலத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தபசு காலம் திருப்பயணங்களின் ஒரு காலம். நம்முடைய மன்னார் மறை மாவட்டத்திலே பல்லாண்டு கால தொன்மையும் பாரம்பரியமும் ஆன்மீக அனுபவங்களும் நிறைந்த ஒரு திருத்தலமாக நாம் இன்று ஓலை தொடுவாய் கர்த்தர் திருத்தலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். தபசு காலத்திலே வருகின்ற 5வது வாரத்தின் வெள்ளிக்கிழமை இந்த திருத்தலத்தினுடைய திருவிழா நாளாகும். மறை மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் பல பங்குகளில் இருந்தும் இன்னும் இலங்கையின் பல்வேறு விதமான தேசங்களில் இருந்தும் பக்தர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து கூடி ஆன்மீக மறுமலர்ச்சியும் தீராத நோய்களில் இருந்து விடுதலையும் தனியாத தாகங்களிலே இருந்து விடுதலையும் பெற்று ஆன்ம சந்தோஷத்தோடு சாந்தி சமாதானத்தோடு இல்லம் திரும்புகிற ஒரு உன்னதமான திருத்தலமாக இந்த கர்த்தர் திருத்தலம் இருக்கிறது. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்த திருத்தலத்திலே நின்று உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிறைந்த இறைவனுடைய ஆசீரும் அருளும் என்றும் உங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் நிரப்ப வேண்டும் என்று செபித்து ஆசை கூறி நிற்கின்றோம். இந்த நாளிலே குறிப்பாக இந்த தபசு காலத்தினுடைய ஒரு உன்னதமான மகிமையின் கருவியாக சித்தரிக்கப்படுகின்ற சிலுவையும் நம்முடைய வாழ்வும் என்று சொல்லுகிற ஒரு கருப்பொருளிலே உங்களோடு சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்துவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 23வது இறை வார்த்தையிலே, என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும் என்று சொல்லுகிறார். சிலுவை என்பது நம்முடைய வாழ்விலே இரண்டர கலந்த தவிர்க்க முடியாத ஒரு மகிமையின் ஒரு இரட்சணியத்தின் ஒரு மீட்பின் சின்னமாக இருக்கிறது. ஆனால் பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிலுவைகளை சுமப்பதற்கு சிலுவைகளை சந்திப்பதற்கு தயாரான மனநிலைகளிலே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இது எப்படி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை ஒரு கடல் போல சித்தரித்தால் பல மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கடலினுடைய அலையையும் கொந்தளிப்பையும் பார்த்து அந்த கடலுக்குள்ளே நுழைய முடியாதவர்களாக கரையிலேயே வாழ்ந்து மடிந்து போகின்ற முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்வர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில மனிதர்களை பார்க்கிற பொழுது கரையிலேயே இருந்து கொண்டு அங்கே இருக்கின்ற கடற்கொந்தளிப்புகளையும் அலைகளையும் புயல்களையும் பார்த்து புரணி பேசுகின்றவர்களாக குறை கூறுகின்றவர்களாக தங்களுடைய வாழ்க்கை காலத்தை கழித்து கொண்டு இறுதி வரை கடலினுடைய புதினங்களையும் கடல் என்று சொல்லுகிற வாழ்க்கை கொடுக்கிற சுவாரஸ்யமான ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க தவறுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை அடியொற்றி பின்பற்றுகிற ஒரு சிலர் மட்டும்தான் கடல் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கையிலே எல்லா விதமான தடைகளாக வருகின்ற சிலுவைகளை எல்லாம் துன்பங்களை எல்லாம் தமதாக்கி கொண்டு அந்த துன்பங்களோடு பயணித்து அந்த துன்பங்களை தாமே தம்முடைய தோளிலே வாழ்வில் சுமந்து வாழ்வின் வழிகளை எல்லாம் மாற்று வழிகளாக கடை கொண்டு இறுதியில் வாழ்க்கை கொடுக்கின்ற முத்துக்களை சொந்தமாக்கி கொள்ளுகிற மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கூட இந்த மனிதர்களை பார்த்து பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் வாழ்க்கையினுடைய அதிசயத்தை வாழ்க்கையினுடைய ரகசியத்தை கண்டு கொண்டவர்கள் என்று சொல்லி போற்றுகிறார். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, தபசு காலம் நாம் வீடுகளுக்கு திரும்ப வேண்டிய ஒரு காலம். இட்ஸ் a time of home coming. எப்படி என்று சொன்னால், நாட்களிலேயே தந்தையாகிய இறைவனுடைய அன்பிலே இருந்து அகன்று போய் தந்தையாகிய கடவுளனுடைய இல்லத்திலிருந்து தொலைந்து போய் ஊதாரி மகனாக மகளாக நம்முடைய வாழ்க்கையை வீடுகளிலும் செலவழிப்பதை விடுத்துவிட்டு நாம் வீதிகளிலும் விடுதிகளிலும் செலவழிக்கிற மனிதர்களாக இருக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற அழைப்பு, தந்தையினுடைய இல்லத்திற்கு இறைவனுடைய வீட்டிற்கு திரும்பி வாருங்கள். இறைவனுடைய வீட்டிற்கு நாம் திரும்பி வருகிற பொழுது நம்முடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் நம்முடைய உடலுக்கு புத்தாடையும் நம்முடைய வயிற்று பசி நீங்க கொழுத்த கன்றும் நம்முடைய ஆன்மீக வறட்சி நீங்க அன்பான முத்தத்தையும் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு அன்பு பரிசாக கொடுக்கிறார்.
அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்வின் முழுமையிலே நாம் இழந்து போன அருள் ஆடையை மீண்டும் நமக்கு அன்பு பரிசாக கொடுக்கிறார் என்பதை லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பேசுகிற உதாரி மைந்தன் உவமையிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்படி என்று நாம் தொலைந்து போன நிலைகளில் இருந்து, உதாரித்தனமான வாழ்க்கை முறைகளில் இருந்து, விடுதிகளிலும் வீதிகளிலும் அலைந்து திரிவதிலிருந்து நாம் வீடுகளுக்கு, தந்தையாக இறைவனுடைய வீட்டிற்கு நாம் திரும்பி வர வேண்டும் என்கின்ற அழைப்பை இந்த திருத்தலத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இரண்டாவதாக கிறிஸ்துவை பிரியமானவர்களே, சிலுவையின் அடியொற்றி பயணிக்கின்ற சீடத்துவ வாழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உள்ளறைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே வேடதாரிகளாக பல்வேறு நிலைகளிலே வேடம் தரித்து நடிப்பு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற நடிகர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது நடிப்பு அல்லவே கிறிஸ்துவை பிரியமானவர்களே. வாழ்க்கை என்பது நிஜமானது. வாழ்க்கை என்பது ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டிய ஒரு உயரிய பண்பு நலன் கொண்டது. ஆகவே இந்த வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு முன்னிலையிலே உண்மையுள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற அழைப்பை தந்தையாகிய கடவுள் முன்னிலையிலே, மறைவாயிருக்கிற தந்தையின் முன்னிலையிலே மறைந்த உன்னுடைய வாழ்வின் பக்கங்களை, இருண்ட உன்னுடைய வாழ்வின் நிலைமைகளை எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாக உள்ளறைக்கு சென்று ஆண்டவரை நோக்கி மன்றாடு என்று ஆண்டவர் இயேசு நமக்கு பாடம் புகட்டுகிறார். உள்ளறை என்பது நம்முடைய இதயம். நம்முடைய இதயத்திலிருந்து நாம் இறைவனை நோக்கி செபிக்கிற பொழுது, நம்முடைய இதயத்திலே இருண்டு கிடக்கின்ற வாழ்வின் பக்கங்களை நாம் ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக வெளிச்சமாக்கி கொள்ளுகிற பொழுது, இறைவன் இந்த தபசு காலத்திலே ஏராளமான ஆசிய நலன்களை நமக்கு கொடுப்பதற்கு காத்திருக்கிறார். கிறிஸ்துவை பிரியமானவர்களால் தான் பிலாத்து யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொரு கர்த்தர் திருத்தலமும் நமக்கு சித்தரித்து காட்டுகிற அந்த கர்த்தர் ஆண்டவர் இதோ மனிதன் என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட எச்சே ஹோமோ என்று சொல்லுகிற அந்த ஆண்டவரை நமக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது, அவருடைய தலையிலே முள்முடியும் உடலிலே ஒரு செந்நிற அங்கியும் அணிந்தவனாய் அவரை காட்சிப்படுத்துகிறான். இதோ இறைவன் என்று சொல்வதற்கு பதிலாக இதோ மனிதன் என்று உலகிற்கு அவரை சித்தரிக்கிறான், அறிமுகம் செய்கிறான். என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுதாமே மனிதர்களாகிய நம் எல்லோருக்கும் ஒரு முன்னோடியாக, அவருடைய வாழ்வுதாமே மனிதர்களாகிய நம் எல்லோருக்குமே ஒரு மேல்வரி சட்டமான ஒரு வாழ்வாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொடுக்கிறான். ஆகவே இந்த கர்த்தர் திருத்தலத்தில் நின்று கொண்டு நாம் நல்ல மனிதர்களாக, மனித விழுமியங்களோடு, மனித குணாதிசயங்களோடு, மனித பண்பு நலன்களோடு வாழ வேண்டும் என்று சொல்கிற செய்தியை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே அருளின் காலமாகிய இந்த தபசு காலம், மனமாற்றத்தின் காலமாகிய இந்த தபசு காலம் நமக்கு கொடுக்கிற அழைப்பும் அறைகூவலும் இதுவாகத்தான் இருக்கிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, பல மைல் தூரம் நடந்து பாத யாத்திரைகள் செல்வதை விட பக்கத்து வீட்டு படலை திறந்து பகையோருக்கு, பகையுள்ளம் கொண்டவர்களுக்கு உன்னுடைய பரஸ்பர அன்பினால் அவர்கள் இறைவனை கற்றுக்கொடு, இறைவனை கொடு, இறை அன்பை கொடு. அதுதான் உன்னதமான ஒரு பாத யாத்திரையாக, இறைவனாகிய பரமனுக்கு உகந்த ஒரு பரிசுத்தமான மனநிலையாக அமைய முடியும். அல்லது பலவிதமான பருத்தியாக செயல்களை செய்வதை விட, பசிதாக அனுமதிப்பதை விட பசித்திருப்போருக்கு உணவு கொடு. இறுதியாக கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த தபசு காலம் நம்முடைய இதயங்களை உரசி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் ஒப்புரவு அருட்சாதனம். நம்முடைய சிலுவையை நாம் சுமப்பது எப்படி என்று சொன்னால், தன்னலம் துறந்து என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த தன்னலம் தான் நம்முடைய வாழ்வின் பலவிதமான பாவ வேட்கைகளுக்கும் பாவ சூழ்நிலைகளுக்கும் தலையாய காரணியாக இருந்து விடுகிறது. ஆகவே இந்த தன்னலம் துறத்தல் என்பது, சுயநலம் மறுத்தல் என்பது, தற்கையளிப்பு என்பது ஆண்டவருடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான ஒரு காணிக்கையாக இந்த தபசு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் இந்த அருளின் 40 நாட்களுக்குள்ளாய் நாம் நகர்கிற பொழுது ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருடைய அருளின் நாட்களாய் பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம். ஆண்டவர் தாமே இந்த திருத்தலத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதோடு, இந்த திருத்தலம் நமக்கு ஞாபகமூட்டுகிற நாம் எல்லோருமே திருப்பயணிகள் என்று சொல்லுகிற சிந்தனையை நமதாக்கி கொண்டு ஆண்டவரோடு பயணிப்போம். சிலுவையின் நிழலில் ஆன்மீக அமைதி பெறுவோம். ஆமேன்.